வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். உலகை அச்சுறுத்தும் மற்றுமொரு வைரஸ் பரவல் கட்டுநாயக்க விமானியத்தில் விசேட பாதுகாப்புகள் அதிகரிப்பு. உலகளாவிய ரீதியில் குரங்கம்மை வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இலங்கையில் அதன் தாக்கத்தை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சு விசேட நடவடிக்கை எடுக்கின்றனர். அதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையம் உட்பட நாட்டின் விமான நிலையங்கள், துறைமுகங்கள் ஆகியவற்றில் அதிகப்படியான விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எம்பாக்ஸ் என்ற குரங்கம்மை நோய் தாக்கம் அதிகரித்த நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அதனை உலக பொது சுகாதார அவசர நிலை பிரகடனமாக பிரகடனப்படுத்தியுள்ளனர். இதே நேரம் இதற்கான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபன விடயத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றன. எம்போக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலானது ஆப்பிரிக்க கண்டத்தில் 13 நாடுகளில் பரவியிருக்கின்றது. குறித்த நோய் தொற்று பாகிஸ்தானில் 3 பேரிடம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் சென்று திரும்பியவர்களை இந்த வைரஸ் தொற்றுக்கு முகங்கொடுத்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் வேண்டுகோள் வைக்கின்றது. மனவேதனையை சிரித்துக்கொண்டே வெளிப்படுத்திய மஹிந்த. தன்னை கைவிட்டு ஜனாதிபதி ரணிலை கரங்களை பலப்படுத்த சென்றவர்களை எண்ணி சிரிப்பதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். எந்த ஒரு தேர்தலும் சவாலானது என்ற கருத்து வெளியிட்டிருக்கும் அவர், தன்னை விட்டு சென்றவர்கள் கட்சியும் மீண்டும் இணைந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார். இணையங்களை பயன்படுத்துவோர்களுக்கான விசேட எச்சரிக்கை. போலியான இணையதளங்கள் ஊடாக தனிப்பட்ட தரவுகள் திரட்டப்படும் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதுடன் இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு அறிவிக்கின்றது. இந்த ஆண்டில் இணையம் தொடர்பாக 2542 முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாகவும் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப பொறியியல் கருத்து வெளியிடுகின்றார். இவற்றில் போலியான இணையதளங்கள் தொடர்பாக 414 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக இணையதளங்களை பயன்படுத்துபவர்கள் அறியப்படாத சந்தேகத்துக்கிடமான வலைத்தளங்களை பார்வையிடுவதை தவிர்க்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள். இணையதளத்துக்கு வரும் தேவையற்ற இணைப்புகளுக்குள் உள்நுழைய வேண்டாம் என்றும் விசேட அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. தகாத உறவால் வந்த வினை மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரித்த கணவன். புத்தளம் வெண்ணப்புவ பகுதியில் தீக்காயங்களுக்கு இலக்கான மனைவியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மனைவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்த குறித்த பெண் கடந்த 9 வருடங்களாக வெளிநாட்டில் தொழில் புரிந்து வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் நாட்டுக்கு வந்துள்ளார். இதன் பின்னர் அவர் 3 நாட்கள் மாத்திரம் கணவன் பிள்ளைகளுடன் தங்கிய நிலையில் கணவனுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி கொச்சிக்கடை பகுதியில் வாடகை வீட்டொன்றில் தங்கியுள்ளார். இதையடுத்து கடந்த 11ஆம் தேதி தனது பிள்ளைகளின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக கடந்த 7ஆம் தேதி குறித்த பெண் மீண்டும் வீட்டுக்கு வருகை தந்துள்ளார். இதன்போது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கடந்த 13ஆம் தேதி மாலை தொடர்பிருந்த நபரை தன்னை அழைத்து செல்லுமாறு தொலைபேசியில் கூறியிருக்கின்றார். கணவன் போலீஸ் விசாரணையில் கூறியிருக்கின்றார். தனது மனைவி கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் நீண்ட காலமாக கள்ள தொடர்பில் இருந்துள்ளார். தன்னுடன் உறவை தூண்டித்து வாழ்ந்ததாகவும் சொல்லியிருக்கின்றார். குறித்த இருவருக்கும் 4 பிள்ளைகள் உள்ள நிலையில் மற்றும் ஒருவருடன் வாழ்வதற்கு விரும்பினால் பிள்ளைகளையும் உன்னுடைய பாதுகாப்பில் வளர்க்குமாறு மனைவியுடன் கூறியபோது அதற்கு மனைவி மறுத்து தெரிவித்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி அதிகாலை 4 மணியளவில் தனது மனைவி வீட்டை விட்டு வெளியேற முயற்சித்த போது பிள்ளைகளின் எதிர்காலத்தை விசேடமாக கவனத்தில் கொண்டு வீட்டில் இருக்குமாறு கூறியிருக்கிறேன். தனது பேச்சை நிராகரித்த மனைவி மீண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் பின்னர் கோபத்தில் சமையலறையில் இருந்த பெட்ரோலை மனைவி மீது ஊற்றி தீ வைத்ததாக கணவன் போலீசாரின் வாக்குமூலத்தில் அறிவிக்கின்றார். சம்பவத்துடன் தொடர்புடைய உயிரிழந்த பெண்ணின் கணவரான 43 வயதுடைய நபர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் 37 வயதுடைய 4 பிள்ளைகளின் தாய். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்படுகின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக வெண்ணப்ப போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேற்பார்வையின் அடிப்படையில் மேலும் விசாரணைகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணத்தில் வேலைக்கு சென்ற இளைஞன் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் வேலைக்கு சென்ற இளைஞன் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தவராசா ரகுமாதா என்ற 32 வயதுடைய இளைஞனை உயிரிழந்திருக்கின்றார்.
வீட்டிலிருந்து காலை வேலைக்கு சென்ற நிலையில் வேலைத்தளத்தில் நெஞ்சுவலியாக கூறியதை அடுத்து சக தொழிலாளர்கள் அவரை கோப்பாய் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் அறிவித்தனர். உயிரிழப்புக்கான காரணம் தெரியாத நிலையில் சடலம் உடல்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண கடலில் 100 அடி ஆழத்தில் கடலட்டை பிடித்து கொண்டிருந்தவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாண கடலில் சுமார் 100 அடி ஆழத்தில் கடலட்டை பிடித்து கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். புத்தளம் பகுதியைச் சேர்ந்த முகமது தாவூதீன் என்ற 40 வயதுடைய இளைஞனை உயிரிழந்திருக்கிறார். வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் கடற்பகுதியில் சிலிண்டரை பயன்படுத்தி சுமார் 100 அடி ஆழத்தில் கடலட்டை பிடித்து கொண்டிருந்த வேளை நெஞ்சு வலிப்பதாக கூறி கடலின் மேல் பகுதிக்கு வந்துள்ளார். அதையடுத்து சக தொழிலாளிகள் அவரை பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கிருந்த யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். தையட்டி சட்டவிரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிராக போராட்டம். தையட்டி விரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிராக போராட்டம் இடம்பெற்றிருப்பதுடன் மக்களது காணிகளை சட்டவிரோதமாக அபகரித்து எந்தவித அனுமதிகளும் பெறப்படாத குறித்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த விகாரை பௌர்ணமி தின வழிபாடுகளை முன்னெடுப்பதற்கு தென்பகுதியிலிருந்து பேரினவாத மக்கள் அழைத்து வரப்படுவது வழமை. அந்த வகையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜ கஜேந்திரன், கட்சியின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என்ற பலரும் இதில் கலந்து கொண்டனர். முடிந்தால் சிந்தியுங்கள். ஜனாசா எரிப்பு, கர்ப்பத்தடை மாத்திரை கலந்த கொத்துரொட்டி மற்றும் வைத்தியர் சாஃபியின் கருக்கலைப்பு அல்லது சிங்கள பெண்களுக்கான கற்பந்தரிக்கும் முறையை ரத்து செய்தமை. இஸ்லாம் ஒரு தீவிர மார்க்கம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அதனுடன் திருகோணமலை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட 250 கிலோகிராம் போதைப் பொருட்கள். 5 நபர்கள் மர்மமான முறையில் கப்பலுடன் காணாமல் ஆக்கப்பட்டது. தமிழ் பௌத்த சிங்கள பௌத்தமாக மாற்றப்படுவது, மக்களின் காணிகளை வனவிலங்கு திணைக்களம் அபகரிப்பது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் இன்னும் வீடு திரும்பாமல் இருக்கின்றார்கள். திட்டமிட்ட ஆக்கிரமிப்புகள் போன்றவற்றை மறந்தே அதே அரசியல் கோமாளிகள் மீண்டும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் இவர்கள் ஆதரிக்கவும் ஒரு கூட்டம் இருப்பதனால் தொடர்ந்தும் பால்மா, சீனி, கேஸ் போன்றவை அதே விலையில் மக்களை சென்றடையும். அமெரிக்காவில் நடந்த கார் விபத்தில் அரவிந்தனும் அவருடைய மனைவி மகள் உயிரிழப்பு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் இடம்பெற்ற கார் விபத்தில் 3 உயிரிழந்திருக்கின்றனர். வடக்கு டெக்சாஸில் அமைந்திருக்கும் கல்லூரி ஒன்றில் தனது மகளுடன் புறப்பட்ட அரவிந்தும் அவருடைய மனைவியும் மற்றும் அவருடைய மகளும் தம்பதியினராக பயணித்துள்ளனர். குறித்த காரின் மீது மற்றொரு வாகனம் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் சம்பவத்தின் போது தமிழ் குடும்பம் பயணித்த காரில் இருந்தவர்களை மற்ற வாகன ஓட்டுநர் உட்பட மொத்தம் 5 உயிரிழந்திருக்கின்றனர். இதேவேளை இதே குடும்பத்தைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுவன் காரில் பயணிக்காத நிலையில் விபத்தில் சிக்காமல் உயிர் தப்பியிருக்கிறார். இருப்பினும் சிறுவனின் எதிர்காலம் கருதி பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்ட முடிவு செய்திருப்பதாக அதிகாரிகள் அறிவிக்கின்றனர். இதற்கமைய இதுவரை 7 லட்சம் அமெரிக்க டாலர்கள் நன்கொடையாக திரட்டப்பட்டிருப்பதாக விசேட தகவல் வெளியாகியிருக்கிறது. அருகம்பே மருதனோட்ட போட்டியில் பெண்கள் பிரிவில் அனிகா முதலிடம். அருகம்பே அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்து நடத்திய அருகம்பே அரைமரதன் ஓட்ட போட்டியில் 21 கிலோமீட்டர் போட்டியில் ஆண்கள் பிரிவில் அவிசாவளியைச் சேர்ந்த விமல் காரியவசம் முதலிடத்தினையும், வெளிமடையைச் சேர்ந்த ரத்னபால 2ஆம் இடத்தினையும், டென்மார்க்கினைச் சேர்ந்த பெஸ்டியான் 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர். பெண்கள் பிரிவில் கெனியாவைச் சேர்ந்த அனிகா முதலிடத்தினையும், ஜெர்மனியைச் சேர்ந்த அனிகா டோன் 2ஆம் இடத்தினையும், ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சசாலே 3ஆம் இடத்தினையும் பெற்றுக்கொண்டனர். சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் பொருட்டு அருகம்பே அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்து நடத்திய அருகம்பே அரைமரதன் ஓட்ட போட்டியை பொத்துவில் அருகம்பே பிரதேசத்தில் மிக கூலகாலமாக இடம்பெற்றிருந்தது. குறித்த மரதன் ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கான பதக்கங்கள், சான்றிதழ்களுடன் பணப்பரிசில்களும் அதிதிகளால் வழங்கி வைக்கப்பட்டன. அருகம்பே அரைமரதன் போட்டியின் அருகம்பே அபிவிருத்தி போரம் 6வது தடவையாக இந்த நிகழ்வுகளை நடத்தியிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு இணைக்கினை அனுமதிக்க மாட்டோம் நாமல் ராஜபக்ச. வடகிழக்கினை இணைக்க அனுமதியோம் என்றும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். இன்று பேருவளையில் இடம்பெற்ற ஆதரவுகள் சந்திப்பில் விசேடமாக கருத்து வெறியும் போது இணைத்த வடகிழக்கில் அதிகார பகிர்வு என்ற விடயம் தற்பொழுது கோரிக்கையாக முன்வைக்கப்பட்ட நிலையில் இணைந்த வடகிழக்கில் அதிகார பகிர்வு என்ற விடயத்துக்கு தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்ற திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச.
இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எடுத்த முடிவுக்கு அதன் தலைவர் செந்தில் தொண்டமானிடம் தொலைபேசியில் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி. நாட்டின் எதிர்காலம் கருதி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபையில் தம்மை ஆதரிக்க எடுத்த முடிவுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநரும் செந்தில் தொண்டமானை தொலைபேசியில் அழைத்து நன்றிகள் தெரிவித்துள்ளார். கொட்டகலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானம் மேற்கொண்டனர். இந்த நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைக்கு முன்னுரிமை அளிப்பதாக ஜனாதிபதி செந்தில் தொண்டமான் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவோம், பேராயரிடம் சஜித் உறுதி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மக்கள் எதிர்பார்த்துள்ளது போல் உண்மைத்தன்மையை வெளிக்கொணர்வதற்கு தாம் உட்பட்ட ஐக்கிய மக்கள் கூட்டணி அனைவரும் தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவிக்கின்றார். இதற்கான தெளிவான வேலைத்திட்டங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் இதொடர்பான விடயங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் 2024 ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆசைகளை பெற்றுக்கொள்ளும் முகமாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கொழும்பு ஆயர் இல்லத்துக்கு விசேட ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் விசேட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த சுமூகமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. சம்மாந்துறை பிரதேசத்தில் ஆன்லைனூடாக ஆங்கில கல்வியை வழங்கும் முன்னணி யூடியூப் தளமான லேர்ன் இங்கிலீஷ் ராயல் ஃபியூச்சர் 1,00,000 சப்ஸ்கிரைபர் பெற்றமைக்காக கிடைக்கப்பட்ட சில்வர் பட்டனை அதன் ஸ்தாபகர் முகமட் அவர்கள் இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதுதீன் முன்னிலையில் சில்வர் பட்டனை திறந்து இன்று வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த அமெரிக்காவின் உயர் ரக கடற்படை கப்பல். அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. வளங்கள் சேவைகள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இன்று குறித்த கப்பல் நாட்டை வந்தடைந்திருக்கின்றது. இலங்கை கடற்படையின் வரவேற்புடன் கொழும்பு துறைமுகத்துக்கு நங்கூரம் வெட்டப்பட்டிருக்கும் கப்பலானது 160 மீட்டர் நீளம் கொண்டிருப்பதுடன் மொத்தம் 338 பணியாளர்களை கொண்டிருக்கின்றது. வளங்கள் சேவைகள் தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் இந்த கப்பல் 2024 ஆண்டு ஆகஸ்ட் 20 அன்று நாட்டை விட்டு புறப்படும். மல்டிபிக் சிஸ்டம் பொருத்தப்பட்ட அமெரிக்க கடற்படையின் அழிப்பான் கப்பலில் இதன் முதன்மை பெறுகின்றது. கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான புதிய தகவல். கடவுச்சீட்டு விநியோகத்தில் தற்பொழுது நெருக்கடிமைகள் ஏற்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. அக்டோபர் மாதம் வரவே குடிவரவு திணைக்களத்தின் இணையதளம் ஊடாக திகதிகளை முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும். முன்பதிவு செய்ய கடினமாக இருக்கும் அவசர தேவைகள் உள்ளவர்களுக்கு சிறப்பு வாய்ப்பினூடாக கடவுச்சீட்டு வழங்கப்படும். புதிய பாஸ்போர்ட் புத்தகங்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பெறப்பட இருப்பதனால் இதனால் பாஸ்போர்ட் அச்சிடப்படும் பணியும் அந்த மாதம் தொடக்கம் ஆரம்பிக்கப்படும். கடவுச்சீட்டு அச்சிடுவதற்கான புத்தகங்கள் இல்லாமை, தேவையற்ற உத்தியபூர்வ அழுத்தங்கள் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி குடிவரவு கட்டுப்பாட்டல் நாயகம் ராஜினாமா செய்திருக்கின்றார். தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை என்றும் ராஜினாமா கடிதம் எவருக்கும் அனுப்பவில்லை என்றும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். கம்பஹா மாவட்டம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மத்திய குழு கூட்டம் கட்சியின் தலைவர் ஹக்கீம் தலைமையில் கூடியிருக்கின்றது. நன்றி.